உனக்காக பொருந்தேனே எனதழகா. இல்ல 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 அப்போ நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதானா? அப்போ அந்த ஆதிக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? இல்ல, என்னோட தோல்வியை என்னால ஒத்துக்க முடியாது. ஏ அபி, உன்னை நான் விடமாட்டேன்டி. ஆதி, என்ன நீ ஏமாத்திட்டல, விடமாட்டேன். உங்க 2 பேரையுமே இந்த சோனியா விடமாட்டா. ஓ ஷிட், இப்படிலாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓ காட், அபி மேட்டர்ல அசால்ட்டா இருந்தது என்னோட தப்பு. சே, இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத மருது அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டி அவள் பொண்டாட்டியா ஆக்கிறதானா இந்நேரம் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. என் ஆதியும் எனக்கே கிடச்சிருப்பான். ஆனால் இன்னைக்கு அந்த அபி கழுத்தில் தாலியை கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கியிருக்கான். இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை. ஓ ஷிட், இல்லை இல்லை இல்லை, என்னால் ஆதியை எப்பவும் விட்டு கொடுக்கவே முடியாது. அதோட ஆதியோட பொண்டாட்டியா நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால் எப்பவும் விட்டு தர முடியாது. அது மட்டும் இல்லை, ஆதியோட சாம்ராஜ்யத்துக்கே நான் மட்டும்தான் ராணியாக இருக்கணும். ஏ அபி, உன்னை விடமாட்டேன்டி, நான் உன்னை விடமாட்டேன். கூல் சோனியா பேபி, கூல். அந்த அபி ஆதியை கல்யாணம் பண்ணிட்டா உடனே அவ பொண்டாட்டியா ஆகிடுவாளா? இல்லை நான் தான் அதை ஏற்றுப்பனா? முடியவே முடியாது. ஆதிக்கு எத்தனை பேர் கூட கல்யாணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் பொண்டாட்டியா நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த சோனியா மட்டும்தான் இருப்பா. விடமாட்டாதி, அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாதி. இனிமே பாரு இந்த சோனியாவோட ஆட்டத்தை. புலி பதுங்கி இருக்கிறது பயந்து போய் இல்லாதி பாயறதுக்காக தான். இனிமே பார்ப்பீங்க இந்த சோனியாவோட வேற அவதாரத்தை. ஐயோ கடவுளே, அர்ஜுன் கிட்டேருந்து நான் போயிட்டா அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதானே என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான் போல இருக்கே. அவன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான். அதுவும் அத்தையை பிரிஞ்சு இருக்க போறத நினைச்சா ஐயோ, ஒரு அம்மாவையும் பையனையும் பிரிச்ச பாவத்தை என் தலையில வந்து விழுந்துருச்சு. கடவுளே, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். அதை விட அர்ஜுனை அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுல்ல. எனக்கு மட்டும் ஏன் இல்லை, என்ன நடந்தாலும் சரி அர்ஜுன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை ஃபுல்லா அவன் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய குழந்தைங்களை பெற்றுட்டு ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். இந்நேரம் எல்லாரும் வீட்டில் தூங்கியிருப்பாங்கல்ல. கண்டிப்பா எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. அதோட அர்ஜுனும் தூங்கியிருப்பான்ல. எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஒன்னே பார்க்கணும் போல இருக்கு அர்ஜுன். என்ன மன்னிச்சிட்டு அர்ஜுன். இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நான் மட்டும்தானே அர்ஜுன் காரணம். வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நினைச்ச அர்ஜுன். ஆனா என்னால உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் அர்ஜுன் கொடுக்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு அர்ஜுன், மன்னிச்சிடு. அடிக்கடி நீ என்கிட்ட கேட்பல அர்ஜுன், நீ என்ன லவ் பண்றியா, என்ன உனக்கு பிடிக்குமான்னு. எனக்கு உன்னை மட்டும்தான் அர்ஜுன் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். என் மனசுல வந்த முதல் காதலும் நீதான், கடைசி காதலும் நீதான் அர்ஜுன். எனக்கு தெரியல அர்ஜுன், இந்த உலகத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு விரும்புவானான்னு. ஆனா எல்லா காதலையும் உன் கண்ணில் நான் எனக்கான காதலை நிறைய வாட்டி பார்த்துருக்க அர்ஜுன். நீ சொன்னல அர்ஜுன், உனக்கு என் மேல லவ்வே இல்லை, நீ என்ன விரும்பவே இல்லைன்னு. இல்லை அர்ஜுன், நீ என்னை எந்த அளவுக்கு விரும்பினியோ அதை விட அதிகமாகவே நான் உன்னை விரும்பின அர்ஜுன். ஆனா விதி நீ நானும் சேரக்கூடாதுன்னு எழுதியிருக்க அர்ஜுன். அதனால மட்டும்தான் உனக்கு எனக்கும் இவ்வளோ பெரிய பிரிவு, அதுவும் நிரந்தரமான பிரிவு ஒன்று வரப்போகுது அர்ஜுன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிட அர்ஜுன். ஆனா நான் ஒரு பாவி அர்ஜுன். உன்ன மாதிரி ஒரு தங்கமான பையனை
மிஸ் பண்ண போறேன்ல. நான் பாவி அர்ஜுன், என்ன மன்னிச்சிடு அர்ஜுன். ஆனா நான் பண்ணின பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அர்ஜுன். நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்பினோ அதே அளவுக்கு உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்க அர்ஜுன். இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்னால எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருந்தா நீ இந்த ஊரே வேணாம், இந்த வீடே வேணான்னு வேற ஊர்ல போய் செட்டில் ஆகணுங்கிற முடிவு எடுத்திருப்ப. எல்லாமே என்னால தானே அர்ஜுன், என்னால தானே. என்னால என்னையே மன்னிக்க முடியாது அர்ஜுன் எப்பவுமே. உண்மையா லவ் பண்ற எல்லாருமே அவங்க லவ்வர் நல்லா இருக்கணும்னு தான் அர்ஜுன் நினைப்பாங்க. அதைத்தான் அர்ஜுன் நானுமே நினைச்சேன். அதனாலதான் அர்ஜுன் நமக்குள்ள நடந்தது எல்லாமே. நீயா என்ன வெறுத்து என்கிட்ட இருந்து போகணும்னு தான் அர்ஜுன் உன்னை எந்த அளவுக்கு வார்த்தையால கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின. நான் நினைச்ச மாதிரி நீ என்ன வெறுத்துட்ட அர்ஜுன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். ஆனா இப்ப சொல்றேன் அர்ஜுன், உன்னை காயப்படுத்தினதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா இந்த உலகத்துல யாருமே அழுதுருக்க மாட்டாங்க அர்ஜுன். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு இன்னும் நான் எங்க ஊருக்கு போயிடுவேன் அர்ஜுன். அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் உன் வாழ்க்கைக்குள்ளார நான் வரமாட்டேன் அர்ஜுன். எனக்கு நீ லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் அர்ஜுன், ஹாப்பியா இருக்கணும். அது மட்டும்தான் இந்த அஞ்சலிக்கு தேவை. எப்பவும் கேட்பல அர்ஜுன், உன் வாயால் அந்த வார்த்தையை சொல்லுன்னு. ஐ லவ் யூ so much அர்ஜுன், ஐ லவ் யூ so much. உன்னை மட்டும்தான் இந்த அஞ்சலி விரும்புவா. குட் பை அர்ஜுன், குட் பை. என்ன மன்னிச்சிடு அர்ஜுன், மன்னிச்சிடு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அர்ஜுன். ஆனா அது என்னன்னு நான் யார்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன் அர்ஜுன். ஆனா நான் இப்படியெல்லாம் ஒரு முடிவை எடுத்திருக்கேன்னா அது முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் அர்ஜுன். குட் பை அர்ஜுன். இப்போ நான் கேட்டதெல்லாம் நிஜமா? இது கனவு இல்லையே. அப்போ என் அஞ்சலி மனசுல நான் மட்டும்தான் இருக்கனா? ஐயோ கடவுளே, அப்போ என் அஞ்சலி மனசுல நான் தான் இருக்கனா? ஏண்டி இவ்வளவு காதல வச்சுட்டு என்னை இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்தின? என் வாயாலேயே உன்னை வெறுக்கிறேன்னு சொல்ல வச்ச. ஏண்டி அப்படி என்னடி காரணம் எனக்கு சத்தியமா புரியலடி. இவ்வளோ நாள் உனக்கு என் மேல காதலே இல்லைன்னு தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த அளவுக்கு காதலை வச்சிருக்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். ஏண்டி அஞ்சலி, எதுக்காகடி இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? எனக்கு சத்தியமா புரியலடி. எதனாலடி? என்ன விஷயமா இருந்திருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லலாமேடி. அப்படி என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன காரணம்டி? விதின்னு என்னென்னமோ சொல்ற. எனக்கு சத்தியமா புரியலடி அஞ்சலி, புரியலடி. இல்லடி அஞ்சலி, இல்ல, நான் இவ்வளோ நாளும் உனக்கு என் மேல லவ் இல்ல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சேன்டி. இல்லடி, இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்க. இல்ல அஞ்சலி, உன்னை நான் விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். என் அஞ்சலி, என் மேல இவ்வளோ காதல் வச்சிருக்கேன் என் அஞ்சலி. எனக்கு மட்டும்தான். எந்த காரணமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. கண்டுபிடிக்கிறேன்டி சீக்கிரமாவே. அப்படி என்ன காரணத்தை நீ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டி. உன்னை இதுக்கு மேலேயே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி அஞ்சலி. முடியாதுடி, என்னால நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால சத்தியமா நினைச்சு பார்க்க முடியாதுடி. நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடிச்சு இந்த அர்ஜுன் சீக்கிரமா உன்னை தேடி வருவான் அஞ்சலி. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அஞ்சலி. நீ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலடி. ஆனா இன்னைக்கு ஏதோ வானத்துல ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குடி அஞ்சலி.
இந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கா என் அஞ்சலி என் மேல நினைக்கும் போது எனக்கு சத்தியமா சொல்றேன்டி ரொம்ப கர்வமா இருக்குடி. இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் உன்னை நிறைய லவ் பண்ணேன்னு நினைச்சேன்டி. ஆனா அதே அளவு நீ என் மேல லவ் வச்சிருக்கன்னு தெரிஞ்சோன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடி. விட மாட்டேன்டி. உனக்கு என் மேல லவ் இல்லைன்னு தெரிஞ்சப்பயே உன்னை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டினா. ஆனா இன்னைக்கு என் மேல நீ கொட்டி கொட்டி அவ்வளோ அன்பு வச்சிருக்கடி. உன்னை இதுக்கு மேல இந்த அர்ஜுன் விடவே மாட்டான் அஞ்சலி. நீ என்கிட்ட மாட்டினது தான். ஃபர்ஸ்ட் நீ அந்த மறைச்சு வச்சிருக்க காரணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டி எல்லாத்துக்குமே. ஐ லவ் யூ டி அஞ்சலி, ஐ லவ் யூ. விழிஞ்சிருச்சா? என்ன இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்? அது கடவுளே, இவர் என்ன நம்ம பக்கத்தில் படுத்திருக்காரு? ஐயோ, இப்போ நம்ம தான் மேலே வந்து படுத்திருக்கோமா? ஐயோ, நான் எப்போ பெட் மேலே வந்து படுத்தேன்? ஐயோ கடவுளே, பெட் மேலே படுத்ததும் இல்லாமல் அவரை கட்டி பிடிச்சிட்டு வேற தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோ என்னாச்சு? ஐயோ தலை வேற செம்மையாக வலிக்குதே. கடவுளே, என்ன தலை இப்படி வலிக்குது? ஐயோ என்ன இது? எவ்வளோ யோசிச்சாலும் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. ஐயோ கடவுளே, தலை வேற செம்மையாக வலிக்குது. நைட்டு அந்த ஜூஸை குடித்தோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயோ எவ்வளோ யோசிச்சாலும் மைண்டுக்கு வரவே மாட்டேங்குதே. நம்ம கீழே தானே படுப்போம், நம்ம எப்படி பெட்டு மேலே வந்தோம்? ஒருவேளை இவர் நம்ம தூங்கினதுக்கப்புறம் மேலே தூக்கி போட்டிருப்பாரோ? சச்சா, அப்படி அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம பெட்டு மேலே வந்திருப்போம்? ஐயோ எதுவுமே புரிய மாட்டேங்குதே. இங்கே ஒருத்தி புலம்பிகிட்டு இருக்கேன், அவர் எப்படி ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு இவரை. ஐயோ தலை வேற பயங்கரமாக வலிக்குது. இவர் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? தண்ணி எடுத்து பேசாமல் மூஞ்சில் ஊற்றிடலாமா? வேண்டாம். தூங்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, பார்த்துட்டே இருக்கலாம். ஐயோ ஏ அபி, நீ அவர் மேலே கோவமாக இருக்க, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோடி. ஐயோ தலை வலிக்குது. சரி, ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம், அப்பயாச்சும் இந்த தலைவலி போகுதான்னு பார்க்கலாம். என்ன இது, நம்ம குளிச்சுட்டே வந்துட்டோம், இவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ கடவுளே, இவர் எந்திரிச்சாருன்னா நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தா இவர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ தலைவலி வேற இன்னும் சரியாகவே இல்லை. ரெடியாகி வந்துட்டோம், இவர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு. இவர் இப்படிலாம் தூங்கவே மாட்டாரே, என்னாச்சு இவருக்கு? ஐயோ கடவுளே, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? சரி என்னென்னு போய் பார்க்கலாம். ஃபீவர்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்காரு. அப்புறமும் எதுக்காக இவர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு? ஒன்றும் புரியலையே. தூங்கும்போது எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாரு, குழந்தை மாதிரி, அப்படியே கிள்ளணும் போல தோணுது. ஐயோ உண்மையாகவே கிள்ளிட்டோம் போல இருக்கே. சாரி ஆதி மாமா. சரி, அவர் ஏதோ டயர்டாக இருக்காரு போல, அவர் எந்திரிக்கிறபடியே எந்திரிக்கட்டும், நம்ம கீழே போகலாம். ஓ எழுந்துட்டியா நீ? இப்ப பாருடி. கடவுளே, இவர் தூங்கிக்கிட்டு தானே இருக்காரு, அப்புறம் எப்படி இவர் நம்மளை இழுத்து இப்படி பக்கத்துல போட்டிருப்பாரு? ஐயோ நகர வேற முடியலையே. ஓ நகர ட்ரை பண்றியா? உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ என்ன இவர் இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு? தூங்கிட்டு தானே இருக்காரு, ஆனால் எப்படி இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு? கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் அவரை எழுப்பிடலாமா? ஐயோ என்ன இவர் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டே இருக்காரு, விடுற மாதிரியே தெரியலையே இவரை. ஆதி மாமா. என்னது ஊவா இவரை? ஐயோ ஆதி மாமா விடுங்க. ஐயோ உங்களை தான் விடுங்க. ஒரு வழியா நகர்ந்து வந்தாச்சுரா சாமி. என்ன இவ்வளோ இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு? எழுந்தோன்னே இருக்கு இவருக்கு. இப்போ ஆதி மாமா.
ஐயோ டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க. ஓ குட் மார்னிங் அபி. ம், என்ன இவரு எப்பவும் நம்ம கோவமா இருக்கோன்னு நம்ம கிட்ட பேசவே தயங்குவாரு. இன்னைக்கு இவ்வளோ கேஷுவலா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு இவருக்கு? என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி பார்க்குறா? ஒருவேளை இவ நம்ம இவ்வளோ நேரம் முடிச்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்டாளா? இல்லைன்னா வேணும்னு தான் அவளை இழுத்து பக்கத்தில் போட்டுக்கிட்டதை கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அபி என்னாச்சு? ம், ஒன்றும் இல்லை. ஆமாம், இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க? இது என்ன கேள்வி? உனக்கு நேரம் இப்போ தானே கண்ணை முழிச்சு எழுந்தேன். தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா என்ன கேள்வி? இவ்வளோ நேரம் நான் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் 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 என்னாச்சு? ஆமாம், இவர் இப்போ தான் நம்ம கண்ணு முன்னாடி கண்ணையே முழிச்சாரு. அப்புறம் எப்படி இவர் நம்மளை இழுத்து பக்கத்தில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாரு? ஒன்றும் புரியலையே. ஹே அபி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்பாடா நம்பிட்டா. காலையிலேயே இப்படி மல்லிகை பூவை மணக்க மணக்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தா யாராக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. அதான் நானும் பண்ணேன். இப்போ ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லையே. பேசாம இவர்கிட்டயே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டலாமா? ஆமா, தலை வேற செம்மையா வலிக்குது. நைட்டு வேற என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நம்ம வேற பெட்ல அவரை கட்டி பிடிச்சிட்டு வேற படுத்திருந்தோம். பேசாம இவர்கிட்டயே கேட்டலாம். என்னாச்சு அபி? சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அது ஒரு நிமிஷம். சொல்ல அபி. அது நைட்டு என்ன நடந்துச்சு? நைட்டு என்ன நடந்துச்சா? புரியலையே அபி. இல்ல, அது நான் கீழே தான் படுத்திருந்தேன். எப்படி மேலே வந்து படுத்தனே தெரியல. அதான் நைட்டு என்ன நடந்துச்சு? அப்படி போடு. அப்போ நைட்டு நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? வாடி வா, வசமா என்கிட்ட மாட்டிட்டடி. இப்ப பாரு இந்த ஆதியோட ஆட்டத்தை. மாட்டினடி என்கிட்ட நீ. ஐயோ ஏங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பி கேட்ட? ஐயோ நைட்டு என்ன நடந்துச்சு? நான் எப்படி பெட் மேல வந்து படுத்திருந்தேன்னு கேட்டேன். நைட்டு நடந்ததையா அப்படி கேக்குற? ஐயோ கடவுளே, அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? என்ன இவரு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு புரியல. என்னது புரியலையா? ஐயோ என்ன பி, நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன? கடவுளே, என்ன இவரு நைட்டு நடந்தத மறந்துட்டியான்னு கேக்குறாரு. ஐயோ என்ன நடந்திருக்கும் நைட்டு? இல்ல எனக்கு புரியல. என்ன நடந்துச்சு நைட்டு? ஐயோ அது எப்படி எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? நைட்டு நைட்டு ஐயோ நைட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் அபி உன்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு. ஆனா நீதான் சொல்றத எதையுமே காதுல வாங்காம என் பக்கத்துல வந்து படுத்து என்னது? என் பக்கத்துல படுத்து என்ன கதற கதற கற்பழிச்சிட்டா அபி. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேனே அபி வேண்டாம் வேண்டான்னு. நீ எங்கேயாச்சும் கேட்டியா? என்னது? ஐயோ என்ன சொல்றீங்க? சொன்னதை நம்பிட்டான். ஆமா அபி ஆமா, நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. நீதான் அபி எதையுமே கேட்கல. நான் சொல்றதையே நீ சுத்தமா கேட்கல அபி. இப்போ எல்லாமே நமக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு அபி. என்னது? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? ஆமா. ஆனா ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா அபி? எனக்கு உடம்பெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டான்னு உங்ககிட்ட கெஞ்சினேன் கதறினேன். ஆனா நீதான் எதுவுமே கேட்கவே இல்லை தெரியுமா? ஐயோ நமக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. ஐயோ இவர் வேற என்னென்னமோ சொல்றாரு. இவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்றாருன்னா அப்போ நேத்து நைட்டு உண்மையாவே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? அட கடவுளே. என்ன அபி, நான் சொல்றது உன்னால நம்ப முடியலையா? சரி அப்படின்னா கீழே படுத்திருந்த நீ எப்படி என் பக்கத்துல படுத்திருந்த? ஆமா, நான் எப்படி உங்க பக்கத்துல வந்து படுத்தேன்? இதுல இருந்தே உனக்கு தெரியலையா அபி? சரி அத கூட விடு. உனக்கு காலையில எந்திரிச்சோன்ன தலையெல்லாம் வலிச்சதா? என்ன இவரு கரெக்டா கேக்குறாரு. ஆமா, தலையெல்லாம் பயங்கரமா வலிச்சது. பாத்தியா பாத்தியா, நமக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சதுனாலதான் தலையே வலிக்குது. எனக்கு கூட தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது அபி. எப்படியாச்சும் நம்ப அபி.
எல்லாம் முடிஞ்சது அபி. ஐயோ இல்ல அது எனக்கே தெரியல என்ன நடந்துச்சுன்னு. சாரி. இப்போ சாரி கேட்டு என்ன அபி பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்போ உங்ககிட்ட நான் எவ்வளவு சொன்னேன் தெரியுமா? நீதான் நான் சொன்னதை காதுலயே வாங்கல. ஐயோ இல்லைங்க, சாரி. எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. சாரி. சரி அபி விடு, அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்தது நடந்துருச்சு. இனிமே நடந்தது நம்மளால மாத்த முடியுமா என்ன? விடு அபி விடு. அபிமா அபிமா வராத. இல்ல அது அத்தை கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஐயோ என்ன இவரு என்னென்னமோ சொல்றாரு. அப்போ அவர் சொல்ற மாதிரி நேற்று நைட்டு எல்லாமே எங்களுக்குள்ள முடிஞ்சிட்டா. ஐயோ ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. இவர் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ இவர் வேற அவரை சொல்ல சொல்ல கேட்காம நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணினோம்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம தான் பண்ணிருப்போமா? ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே கடவுளே. அபிமா வந்துட்டேன். ஐயோ கடவுளே, நம்ம சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டா போல இருக்கே. ஐயோ அபி, நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கியேடி. ஏண்டி நமக்குள்ள நடந்துருச்சுன்னு சொல்ற, அதை அப்படியே நம்புறேன். நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு கூட உனக்கு கெஸ் பண்ண தரல. ஐயோ கடவுளே. இருந்தாலும் நம்ம அபியை கொஞ்சம் ஓவரா தான் டீஸ் பண்ணிட்டோமோ. ஐயோ பாவம், ரொம்ப வேற பயந்துட்டா. டே ஆதி, அவளுக்கு மட்டும் நீ அவளை டீஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுன்னா அதோட உன் நிலைமை அவ்வளோதான்டா. இருந்தாலும் அப்படியே நினைக்கும் போது சிரிப்பா வருது. இருடி இரு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு உன்னை எப்படி கவுக்குறேன்னு பாரு. என்கிட்ட மாட்டினடி நீ. அப்போ இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல இருக்கு. அதான் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நம்பியிருக்கா. அடி பாவி, சரக்கு அடிச்சுட்டு நைட்டு அவ்வளவு என்கிட்ட போதையில உளறிட்டு காலையில சரக்கு அடிச்சதுனாலதான் உனக்கு தலைவலியே வந்திருக்கு. நானும் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுனாலதான் தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே நம்பிட்டா. ஐயோ அபி, என்னடி இவ்வளவு குட்டி பாப்பாவா இருக்க? பொண்ணை வச்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்? அண்ணா என்னென்ன நீங்க இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல, அதுக்குள்ள என்னென்ன அவசரம்? அண்ணி நீங்களாச்சும் சொல்லுங்க நீ அண்ணன் கிட்ட. ஆமா மச்சான், என்ன மச்சான் நீங்க பத்தி இப்போ உடனே ஊரு கிளம்பணும்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல மச்சான்? ஐயோ இல்ல மச்சான், எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா பாருங்க, ஊர்ல போட்டதை போட்டபடி வந்துட்டோம். போய் எல்லாத்தையும் பார்க்கணும்ல மச்சான், அதான். ஆமா லட்சுமி, ஊர்ல அவசர அவசரமா கல்யாணம் அபிக்கு ஏற்பாடு பண்ணதுனால போட்டதை போட்டபடி அப்படியே வந்துட்டோம் லட்சுமி. ஆனா பாரு, இப்போ என்னமோ நாங்க நினைச்சு வந்தோம், இப்போ வேற என்னமோ நடந்திருக்கு. அது சரி, ஆண்டவன் யார் யாருக்கு என்னென்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பான், அதுபடி தானே எல்லாம் நடக்கும். சரிம்மா லட்சுமி, நாங்க கண்டிப்பா இன்னொரு நாள் வரோம் சரியா? அதனால நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க. அதோட பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல ரொம்ப நாள் இருந்தா நல்லாவும் இருக்காது பாருங்க. அதான் இப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படிலாம் பேசுறீங்க? பொண்ணை கட்டி கொடுத்த வீடு அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது எப்பவுமே என் அண்ணனோட தங்கச்சி வீடு தான். அதனால நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம் சரியா? என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட. அட என்னமா மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? இது உன் வீடுமா, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். கண்டிப்பா அண்ணன். அம்மாடி லக்ஷ்மி, அது இப்படி நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் பொண்ணை பெத்தவன் இல்லையா, அதனால சொல்றமா. அம்மாடி லக்ஷ்மி, அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா, தங்கமான பொண்ணு, ரொம்ப அமைதியானவ. அவளை கண்டிப்பா நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியுமா. ஆனா அபி கண் கலங்குற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கமா. உன்னை நம்பிதாமா நான் அபி இங்க விட்டுட்டு போறேன். ஐயோ அண்ணா, என்னண்ணே இப்படிலாம் சொல்றீங்க? என்னை பார்த்தா என்ன கொடுமைக்கார மாமியார் மாதிரியே தெரியுது? அபி என்னோட பொண்ணு மாதிரிண்ணே, அவளை கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க சரியா? ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. அதோட அபியை பிரிஞ்சு நாங்க இருந்ததே இல்லை, இதுதான் முதல் தடவை. பாருங்க, அபி சென்னைக்கு வந்து அனுப்பி வச்சு கடைசியில் அவள் வாழ்க்கை ஃபுல்லா சென்னையிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் விதிதான் இல்ல? ஆமாமா மீனாட்சி. சரி மச்சான், பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் அஞ்சலியை வச்சு விட்டுட்டு போலாம். ஆனா நீங்க தான் அஞ்சலியும் கையோட கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. ஆமாண்ணே, அஞ்சலியும் இங்கேயே விட்டுட்டு போலாம்ல, எதுக்குன்னு அவளையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு நானே வந்து விட்டுட்டு போவேன்ல. இல்லம்மா லக்ஷ்மி, அது அபிக்கு கல்யாணம் ஆகி அவ இங்கேயே இருக்க போறா. ஏற்கனவே அவளோட பிரிவையே எப்படி நாங்க கேட்டுக்க போறோம்னு தெரியல. அதான் அஞ்சலி கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு யோசிச்சோமா. அதான் அவளையும் கையோட கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். ஆமா லட்சுமி, அதோட அஞ்சலி எங்க கூட இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாரு, அதனாலதான். ஆமா, அபியும் ஆதியும் எங்க லட்சுமி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானே. அம்மா அப்பா,
இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்லப்பா, ஏன்பா அதுக்குள்ளாரே கிளம்புறீங்க? ஐயோ அபிமா, என்னடா இது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அபிமா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா. இப்போ நீ பெரிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் அழக்கூடாது சரியா? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருந்துட்டு போலாம்ல. அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா அப்பா கிட்ட. ஐயோ என்னடா அபிமா, இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அதனால இனிமே இதுதான் உன்னோட குடும்பம் சரியா? அழக்கூடாது. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க. ஆமாண்டா அபிமா, அழாதடா. முதல்ல கண்ணை தொடடா. உனக்கு அம்மா அப்பாவை எப்போ பார்க்கணும்னு நினைச்சாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுடா, அப்பா ஓடி வந்துருவேன் சரியா? அபிமா என்னடா இது? அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க, இப்போ போய் அழலாமா? அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ. இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருக்கலாம்ல. அபி என்னாச்சு அபி, ஏன் அழற? டே ஆதி, அது அத்தையும் மாமாவும் ஊருக்கு போறாங்கடா, அதை நினைச்சுதான் அபி ஃபீல் பண்றாடா. ஐயோ அபி, என்ன அபி? அழாத அபி. அத்தை மாமா அபிதான் இவ்ளோ ஃபீல் பண்றால, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே. ஐயோ இல்ல ஆதி தம்பி, ஏற்கனவே இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அதோட ஊர்ல எல்லாத்தையும் போட்டபடி வந்துட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்கணும்ல ஆதி தம்பி, அதான். அட என்ன மச்சான், அதான் கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் என்ன மச்சான் ஆதி தம்பின்னு? ஆதி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க மச்சான். சரிங்க மச்சான். ஆமா ஆதி மாப்பிள்ள, ஊர்ல போட்டபடி அப்படியே வந்துட்டோம். மறுபடியும் எல்லாத்தையும் போய் பார்க்கணும்ல. அதோட அபிக்கு தான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, நீங்களா கண்டிப்பா அபியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு தம்பி. ஐயோ அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, அபியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் சரியா? ஆமா அத்தை, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. அபியை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் மச்சான், அபிக்கும் ஆதி மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் தான் அவசரமா நடந்துட்டு, அதனால 2 பேருக்கும் விருந்து வைக்கலான்னு நானும் மீனாட்சியும் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால குடும்பத்தோட கண்டிப்பா எல்லாரும் விருந்துக்கு வரணும் மச்சான். ஆமாம்மா லக்ஷ்மி, நம்ம ஊர்ல கல்யாணம் நடந்தா விருந்து வைக்கிறது பழக்கம்மா, அதனால மறக்காம குடும்பத்தோட எல்லாரும் விருந்துக்கு வந்துடணும் சரியா? ஐயோ என்ன மச்சான், கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துடுறோம் சரியா? ஆமாண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க எல்லாரும் விருந்துக்கு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். ஆதி மாப்பிள்ள, அபிய கூப்பிட்டுட்டு மறுக்காம விருந்துக்கு வந்துருங்க மாப்பிள்ள. கண்டிப்பா மாமா. ஐயோ அபிமா என்னடா இது? இப்படி அழுதுட்டே இருந்தா அம்மாவும் அப்பாவும் எப்படி ஊருக்கு போவோம் சொல்லு? அபிமா அழாதடா, பாரு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகணும்ல. ஐயோ மீனாட்சி நேரம் வேற போயிட்டு இருக்கு, எங்க இந்த அஞ்சலியை காணும்? அவ திங்ஸ் ஏதாச்சும் ரூம்ல இருக்கான்னு பார்க்க போனாங்க, வந்துருவாங்க, வந்தோன்னே கிளம்பிடலாம். நான் போறேன் அர்ஜுன், உன்னோட நினைவுகள் எல்லாத்தையும் என் மனசு ஃபுல்லாக வச்சுட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அர்ஜுன். இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி உன் வாழ்க்கையில் வரவே மாட்டா அர்ஜுன். நீ சந்தோஷமாக இருக்கணும் அர்ஜுன், எனக்கு அது மட்டும் போதும். ஹோய் மூஞ்சலி, நீ என்னை விட்டு போயிட்டா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னது? நீ எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினச்சி தானே கிளம்புற? நேவர். இனிமே தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது, அதுவும் விட்ட இடத்துலேருந்து. வெயிட் அண்ட் வாட்ச் அஞ்சலி பேபி. அர்ஜுன் என்ன இது? அர்ஜுன் பேசுன மாதிரி இருந்தது, இப்போ யாரையுமே காணோம். ஒருவேளை நம்மளோட பிரம்மையா? நம்ம அர்ஜுனை பத்தி நினைச்சிட்டு இருந்ததுனால நமக்கு அந்த மாதிரி தோணி இருக்குமா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆனா அர்ஜுன் எப்படி இங்க வந்திருக்க முடியும்? இந்த ரூம்ல நம்மளை தவிர யாருமே இல்லை. அதோட அர்ஜுன் இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பியும் போயிருப்பான். பின்ன ஒருவேளை என்னோட பிரம்ம தானா? அஞ்சலி டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வா. வந்துட்டமா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அம்மா வேற கூப்பிடுறாங்க, கிளம்பலாம். நான் அப்போவே கெஸ் பண்ணடி, நீ கண்டிப்பா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு. அதான் உனக்கு முன்னாடியே இந்த ரூம்ல நான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நின்னேன். எப்படிடி என் மேல இவ்வளோ காதலை வச்சுட்டு எந்த நம்பிக்கையில நீ என்னை மறந்துட்டு இருக்க முடியும்னு நீ போற? இல்லடி அஞ்சலி, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இப்படிலாம் நடந்துட்டு இருக்க. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா உன் அர்ஜுன் உன்னை தேடி வர. உன்னோட காதலும் எனக்கு தான், நீ எனக்கு தாண்டி. இது அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாத்தவே முடியாது. சீக்கிரமா வரண்டி என் அஞ்சலி பேபி. லவ் யூ. அட அஞ்சலி வந்துட்டா. அர்ஜுன் பேசுற மாதிரி இருந்ததே, அது நம்மளோட பிரம்மையா? இல்ல நம்ம தான் சரியா ரூமை பார்க்கலையா? இல்லையே, நம்ம ரூம்ல போனப்ப யாருமே இல்லையே அங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி அஞ்சலி என்னாச்சுடி? ஒண்ணும் இல்லம்மா. சரிடி, ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டியா? உன் திங்ஸ் எதுவும் இல்லையே? இல்லம்மா. சரிமா அஞ்சலி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புடா, டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. அத்தை மாமா நான் போயிட்டு வரேன். சரிடா அஞ்சலிமா, பத்திரமா போயிட்டு வா, நல்லா படிக்கணும் சரியா? ஆமாண்டா அஞ்சலிமா, பத்திரமா போயிட்டு வா சரியா? அப்புறம் எப்ப லீவ் இருந்தாலும் உடனே இங்க வந்துடணும், ஓகே? சரி அத்தை. ஆதி மாமா நான் போயிட்டு வரேன். ஓகேடா அஞ்சலி, பத்திரமா போயிட்டு வா சரியா? சரி மாமா. அபி அஞ்சலி அட்லீஸ்ட்
நீயாச்சும் இங்கே இருக்கலாம்ல, எதுக்குடி இப்போ நீயும் போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிற? ஐயோ அபி, இப்போ எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அழாத அபி ப்ளீஸ். அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே உன்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அட்லீஸ்ட் நான் அவங்க கூட இருந்தாவாச்சும் அவங்க ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்கல்லடி, அதனால தான் நான் போகிறேன். சரியா அஞ்சலி? அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ அஞ்சலி. பத்திரமா போயிட்டு வாடி, ஒழுங்கா படி, அம்மா சொல்கிற பேச்ச ஒழுங்கா கேளு. சரியா? சரி அபி, நான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன். சரியா? நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ அழறதை நிறுத்து அபி. என்ன அதிமாமா அபி இப்படி அழுதுட்டு இருக்கா? நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. அழ வேண்டான்னு சொல்லுங்க அதிமாமா. அபி ப்ளீஸ் அபி அழாத. அபிமா என்னடா இப்படி அழுதுட்டு இருக்கேன்? அம்மாவும் அப்பாவும் கிளம்புறோம்ல, அம்மா அப்பா கிளம்பும் போது இப்படி அழக்கூடாது. சரியா? அம்மா அப்பா பத்திரமா போயிட்டு வாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? சரிடா அபிமா, எங்களை பத்தி நீ கவலைப்படாம பத்திரமா இரு. சரியா? அதிமாப்ல அபிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிமா லட்சுமி, நாங்க கிளம்புறோம் மச்சான். நாங்க கிளம்புறோம் மச்சான், நேரம் ஆயிட்டு. ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான், பத்திரமா போயிட்டு வாங்க. நான் அஞ்சலிமா ட்ரெயின் ஏறணும்னு எனக்கு கால் பண்ணணும். ஓகே? ஓகே மாமா. அப்போ ஓகே, நாங்கள் கிளம்புறோம். அபி ப்ளீஸ் அபி அழாத. இல்லை, அம்மாவும் அப்பாவும். எனக்கு புரியுது அபி. அதான் இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல நம்ம தான் ஊருக்கு போவோம்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் அபி அழாத. ஹே அபி ப்ளீஸ் டி, எனக்காக அழாம இரு ப்ளீஸ். நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட. இப்ப பாரு. சரி, அப்போ நான் சொன்னா நீ கேட்க மாட்டல. ஐயோ கடவுளே, உன் சுகத்துல என் சுகத்தை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ஐயோ நைட்டு நான் சொல்ல கேட்காம நீ என்ன. கடவுளே, இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையா வருது. ஐயோ ஐயோ சாரிங்க, நான் ஏதோ தெரியாம. ஆனால் சத்தியமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சாரி. அப்பா, அழுகையை நிறுத்திட்டாளா? இவ அழுகையை நிறுத்துறதுக்காக எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரி விடபி, அதான் நடந்து போச்சுல்ல, விடபி. இல்லை அது சாரி. சரி, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போகிறேன். போயிட்டாளா? என்ன இவன் நம்ம என்ன சொன்னாலும் நம்புறா? ஐயோ, நாலு பின்ன நம்ம அவகிட்ட விட்டதெல்லாம் ரீல்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போறானே தெரியலையே. கடவுளே, அப்ப நீ தான் என்ன காப்பாத்தணும். ஆனா அவளை இப்படி டீஸ் பண்றது கூட நல்லதா இருக்கு.